நடந்ததுன்னு சொல்லுங்க. உங்க மேல ஆயிரத்தி தப்பா தெரிவிக்கீங்களா? டிராயிங் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கு தான் சார் நான் சொல்லிட்டு சார். யார் டிராயிங் போட்டுருன்னு சொன்னீங்க? பசங்களாம் டிராயிங் போடுங்க சத்தம் போடுங்க. பசங்களா பிள்ளைங்களா? எல்லாருமே சார். பசங்களும் இருந்தாங்க, பிள்ளைங்களும் இருந்தாங்களா? எல்லாருமே இந்த கிளாஸில் வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால எல்லாம் ஒரே கிளாஸில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ நான் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போயிட்டேன். ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. கத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் கத்தாதீங்கடா டிராயிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிராயிங் போட வச்சுருந்தேன் சார். ஸோ ஒவ்வொருத்தராக போய் செக் பண்ணி நான் எல்லாம் எப்படி நல்லா போட்டிருக்கீங்களா ஓகே. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் ஏன் போய் செக் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதாவது யாராவது சொன்னாங்களா இது மாதிரி செக் பண்ண சொல்லி? அப்படி இல்லை சார், சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபங்க்ஷன் நடந்ததுனால அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, டீச்சர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அதனால வந்து சரி யாரும் சத்தம் போடாதீங்களா, டிராயிங் போட்டு எல்லாம் எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னேன் சார். சரி, வேற எதுவுமே நீ பண்ணலையா? இல்லை சார், வேற எதுவும் செய்யலையா? பக்கத்தில் உட்காந்து ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை சார், பக்கத்தில் உட்காந்து நல்லா பண்ணுறீங்க, இது மாதிரி நல்லா டிராயிங் போடுங்க, நல்லா படிங்க, ஃபவுண்டேஷன் பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் ஃபுட்டேஜை பார்த்தோன்னா அப்புறம் தேவையில்லாமல் மாட்டுக்காது. இல்லைங்க சார், நல்லா நல்லா படிங்க. வேற எதுவும் அவங்ககிட்ட இல்லீகலாக எதுவும் நடக்கல இல்லை? நான் அவங்க சொன்னேன் எப்போவுமே நான் வந்து ஸ்டூடெண்ட் இப்போ உங்கள் மேலே கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்புறம் நீங்கள் ரிமாண்ட் ஆயிடுவீங்க. அதுக்கு தான்